சகோதரிகளே, மாணவ மணிகளே, மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளே, ரசிக பெருமக்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்கின்றேன். இந்த நாடக கலையை வளர்த்த தலத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள், சூடியூர் கனகசபாதி பிள்ளைவர்கள், நமச்சிவாயபுரம் NS வரதராசனாய் அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி, சிவகங்கை மாவட்டம் தஞ்சாவூர் MK முத்துசாமி ராஜநடிகரின் மகனாகிய சமயக்கருப்பு ஆகிய நான் மாமன்னர் ஹரிச்சந்திரன் பாத்திரம் தாங்கி உங்கள் அன்பையும் ஆசியும் பெற உங்கள் முன்னால் வருகிறேன். நன்றி, வணக்கம். என்னை நாட்டை இழக்க வைத்தாய், மனைவியை மகனையும் விலை கூறி விற்க வைத்தாய். இந்த நிலைமையிலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டாய் இறைவா. பொய்யது உரைக்க அஞ்சி பொய்யது உரைக்க அஞ்சி பொய்யது உரைக்க அஞ்சி புனிதனில் அடிமையானேன்.
வேண்டும் என்பதற்காக அள்ளும் பகலும் அணிதினமும் உன் திருப்படியை பணிந்திருந்தேனே இறைவா, நான் என்ன குற்றம் செய்தேன்? இல்லை என்று வந்தவர்களுக்கு அள்ளி கொடுத்தது குற்றம். நீதி தவறாது 56 தேசத்தில் நெறிமுறையோடு ஆட்சி புரிந்தேனே ஆண்டவா, அதுதான் நான் செய்த குற்றமா இறைவா? நாடு நகரங்களை இழந்து பெண்குலத்தின் திருவிழக்கம் பத்திரிகை பிரித்து பாசத்தாடி பெருத்த மகனை விட்டு நம்பிக்கையை வைத்திருந்த நண்பனை பிரிந்து நீதி தவறாத செங்கோலை நிலை தடுமாறி நிற்கும் என் நிலைமை கண்டு வளர்ந்த மனம் இறங்கவில்லையே இறைவா, கல்லாகிவிட்டாயா? உன் மனம்தான் கல்லாகிவிட்டது. கடைக்கம் திறந்துகின்ற ஏழையின் திருமுகத்தை ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா இறைவா? ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா? பகவானே 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 மௌனமே பகவானே மௌனமே இதையாவும் நீதிதானோ பகவானே மௌனமே இதையாவும் நீதிதானா பகவானே மௌனமே பரிதாபம் தன்னை கண்டு கருணை இல்லாதவே பரிதாபம் தன்னை கண்டு கருணை இல்லாதவே கதையோதை சூளை காற்று உடையாமல் போதை
இது யாவும் நீதிதானோ பகவானே மௌனமே பகவானே மௌனமே பகவானே அயோத்தி மாநகரத்தில் என்னுடைய மகன் தேவதாசனுக்கு பிறந்த நாள் விழா 55 தேசத்தரசர்கள் சுற்றி அமர்ந்திருக்க அவ்வப்போது ஆலோசனை அமைச்சர்கள் அருகிருக்க ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து தேச விசாரணை செய்து கொண்டிருந்தேன் ஒரு நாள். அப்பொழுது தவத்தில் சிறந்த விஸ்வாமித்திர முனிவர் என் குலமண்டபத்திற்கு வந்திருப்பதாக காவலர்கள் அறிந்து உடனே அன்னவரை எதிர்கொண்டு அழைத்து வந்தேன். ஆசனத்தில் அமர்த்தினேன். சுவாமி, தாங்கள் என்னை நாடி வந்த காரணம் யாது சுவாமி என்று. ஹரிச்சந்திரா, உனக்காகவும் உன் நாட்டின் நலனுக்காகவும் யாகம் செய்ய போகிறேன். அதற்கு கொஞ்சம் திரவியம் வேண்டும். அதை உன்னிடத்தில் பெற்றுப் போகிறேன் வந்தேன் என்று தெரிவித்தார். நாட்டு மக்களுடைய நலனை கருதிய நான் எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள் தருகிறேன் என்று. ஹரிச்சந்திரா, நீ மட்டும் அந்த திரவியத்தை கொடுத்து விடுவாயா என்றார். ஏன், நான் கொடுக்க வைத்தேனா? கேளுங்கள் தருகிறேன் என்று. ஹரிச்சந்திரா, மற்ற பாருங்கள் என்பது மதகரியில் நிறுத்தி அதன் மீது ஆங்காரபுரம் ஏன் என்று அவன் கையிலே வெள்ளி கவன் கொடுத்து அதில் மாணிக்க கல் வைத்து சுழற்றி எறிந்தான். அந்த மாணிக்க கல்லானது மேலே சென்று கீழே வந்து விழுந்து எழுந்தூரம் திரவியம் தரவேன். அவர் கேட்டபடி நான் திரவியத்தை கொடுத்தேன். ஹரிச்சந்திரா, நான் வசிப்பது ஆரண்யம். என் திரவியத்தை அங்கு நான் வைத்துக் கொள்ள முடியாது. யாகத்திற்கு முகூர்த்த நாள் முடிவு செய்த பிறகு வந்து எடுத்துச் செல்கிறேன். அதுவரையில் உன்னிடத்தில் இருக்கட்டும் என்றார். சுவாமி, தங்களை போன்ற மகான்களுக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நான் வைத்துக் கொண்டால் நன்னிலை வாயில் நகரத்து போவதாக சுருதிகள் கூறுகிறபடியா இப்பொருளை நான் வைத்துக் கொள்ள அருகதையில்லை. தயவு செய்து எடுத்துச் செல்லுங்கள் என்று. கவலை வேண்டாம். உன்னுடைய கணையாளி மோதிரத்தில் என்னுடைய ருத்ராட்ச மாலையை அடையாளமாக வைத்தால் தோஷமில்லை. அதன்படி செய்யலாம் என்று செய்துவிட்டு முனிவர் சென்ற சிறிது நேரத்தில் ஆசார வாசலிலே குடிமக்கள் அபயத்தில் சென்று பார்த்தேன். குடிசனைகள், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நான் என்ன குறை வைத்திருக்கிறேன்? எதற்காக அழுது புலம்புகிறீர்கள் என்று. மன்னா, நான் நினைத்த பயிர்களை எல்லாம் கொடிய விதைகள் வந்து அழித்து விட்டது. மன்னா, மன்னா, எனது மனம் வேதனை அடைந்தது. குடிமக்களுக்கு ஆறுகளை அனுப்பினேன். வேட்டைக்கு புறப்பட்டு கொடிய விதைகளை வேட்டையாடி கலக்கத்தான் திருக்குள கரையோரம் ஆலமரத்தின் அடியில் எனது பத்தினி சந்திரமதியின் மடியில் சிறிது நித்திரையில் இருந்தேன். அங்கே அடார கனவு ஒன்று கண்டேன். திடீர்க்கென்று இழந்த 2 நடன மாதர்கள் என் முன் வந்திருக்கிறார்கள். மாதர்கள், நீங்கள் யார்? உங்கள் ஊர் பேர் என்ன? என்னை நாடி வந்த காரணம் என்னவென்று கேட்டேன். மன்னா, நாங்கள் வசிப்பது இமயகிரிச்சார். என் பெயர் சரசவல்லி, இவள் பெயர் காமவல்லி. எங்களுக்கு பரதமும் சங்கீதமும் தெரியும். அதை தங்கள் சமூகத்தில் நடித்தும் படித்தும் காட்டி தக்க சன்மானம் பெற்று போகிறார்கள். நடியுங்கள், படியுங்கள் என்று நடித்தார்கள், படித்தார்கள். கண்ணுட்டு சந்தோஷமுட்டு வேண்டிய சன்மானத்தை கொடுத்து பெற்றுக் கொள்ள மறுத்து என் திருமணிக்கு நடந்தக்கூடிய ஊற்றக்கக்கூடிய எனது வெற்றி மாலையையும் பரிசாக கேட்டார். பெண்களை கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் தயங்காமல் கொடுத்து விடுவேன். இதை விடுத்து பொன் பொருள் எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள் தருகிறேன் என்று. அப்படி என்றால் எங்கள் இருவரையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என்ன வார்த்தை கூறுகிறது? நான் தந்தாரமின்றி பிரதாரம் வச்சிக்காமல் தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் என்று எவ்வளவோ அறிவுரைகளை எடுத்து கூறினேன்.
அழைத்தேன். மாதங்கள் சென்ற சிறிது நேரத்தில் விஸ்வாமித்திர முனிவர் கட்டும் கோபத்தோடு வந்து என் திருமுடியை இச்சுவாது முதல் வீரமாக வரை 27 தலைமுறைகளாக நிமிர்ந்து நின்ற இந்த மணிமகுடம் என்னால் இன்று தலையில் வீழ்ந்து விட்டதே. என்ன செய்வேன் என்று கூட நான் கவலைப்படவில்லை. அதற்கு மாறாக எனது நெஞ்சம் இந்த திருமுடியிலே பதித்திருக்கின்ற நவரத்தின கற்கள் முனிவரின் பாதத்தை நான் அனுப்பிய மாதர்களை ஏன் அடித்து துரத்தினார்? என் கோபம் தீர வேண்டும் என்றால் அந்த மாதர்கள் இருவரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என்ன வார்த்தை கூறுகிறீர்கள்? நான் திருமணம் அடித்தவன். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் சுவாமி. எல்லாவற்றையும் அறிந்த தாங்கள் அறியாதது போல் பேசுகிறீர்கள். அதற்கு மாறாக கண்ணை வேண்டியிலும் ஈகிற காட்டுகின்ற மண்ணை கேட்டாலும் தருவேன். ஒரு பொழுதும் அந்த மாதர்களை அடைய மாட்டேன் என்று. ஹரிச்சந்திரா, உன் கண்கள் அடைக்கதற்கா நீ கூறியபடி 56 தேசத்தை எனக்கு தாரை வார்த்தை ஒரு வார்த்தை அவமானத்திற்காக சொன்னேன். இல்லை என்று சொன்னால் சொல் தவறியதாக போய்விடுமோ என்று கருதிய அன்பு மனைவி தாராவதியை கெட்டியிலே ஜலம் கொண்டு வரச் செய்தேன். இவருக்கு பயமாக 56 தேசத்தையும் தாரை வார்த்தை கொடுத்து சற்று நேரம் கழித்தவை. ஹரிச்சந்திரா, நீ யாகத்திற்கு கொடுத்த அல்லவா திரவியம், அதை எப்பொழுது கொடியேற்றுகிறேன். அந்த திரவியத்தை அரண்மனையிலே களஞ்சியத்தில் வைத்து பூட்டியவாறு இருக்கிறது, எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நீ 4 நகரங்களை தாரி பார்க்க பொருள் நீங்களாக தாரி பார்க்கவில்லை. இல்லை என்று சொல்லிவிட போய்விடுகிறேன். இல்லை என்று சொல்ல மாட்டான் இந்த ஹரிச்சந்திரன். எனக்கு ஏதாவது ஒரு தவணை கொடுங்கள். தவணைக்குள் தங்களுக்கு சேரவில்லை திரவி நான் கொடுத்து விடுகிறேன். ராஜகர 48 நாட்கள் தவணை வருகிறேன். யாகத்திற்கு சேரவில்லை தெரிவித்து நட்சத்திரங்களை உடல் அணைத்து வைக்கிறேன். அவரிடத்தில் கொடுத்து விடுகின்றான். நான் சம்மதித்தேன். இந்த நாட்டை விட்டு போவதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தேன். ஹரிச்சந்திரன், நாடு நகரங்களை கொடுத்து விட்டேன். பொன்பொருள் தருவதாக தங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். மீண்டும் நான் என்ன கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள். உன்னை இந்த ராஜமணிகள் இந்த நாட்டை விட்டு போக நான் சம்மதிக்க மாட்டேன். நான் கொடுக்கின்ற காய் வஸ்திரத்தை அணிந்துதான் நீ செல்ல வேண்டும். நாடு நகரம் எனது உயிரினும் மேலான குடிமக்களை எல்லாம் நான் பிரிந்து செல்லப் போகிறேன். எனக்கு இந்த ராஜமணியாக தாராளமாக கொடுங்கள் என்று கூறிய நான் அந்த மகனை ஒரு கரத்திலே பிடித்தேன். உயிரோடு உயிராகி பிரபாரி ஒட்டி வாழ்ந்த மனைவியை மற்றொரு கரத்திலே பிடித்து காசிமா நகரத்தை நோக்கி நடந்து சென்றேன். காசிமா நகரத்தை அடைந்தேன்.
காசி விஸ்வநாதரை கண்டேன், வணங்கினேன். காசியில் வாழும் காசியில் வாழும் கருணை கடலே, காசியில் வாழும் கருணை கடலே, அடைக்கல பாராய் அடைக்கலமே, காசியில் வாழும் கருணை கடலே, அடைக்கல் போல அடைக்கலமே, காசியில் வாழும் கருணை கடலே. என்ன செய்தேன்? மனம் மறந்து அழுது புலம்பும் பொழுது எனது மனைவி தாராபதியானவள் எதற்காக அழ வேண்டும் சுவாமி? என்னையும் பாலனையும் விட்டு மனிதருக்கு சேர வேண்டிய பொருளை கொடுக்க வேண்டும். தாராபதி என்ன பற்றி கூறுகிறார்? உன்னை நான் விற்பேன். கட்டிய மனைவியை யாராவது விற்பார்களா? உற்றோரும் பெற்றோரும் என்ன நினைப்பார்கள்? கட்டிய மனைவி விட்டான் சண்டாளன் என்று இந்த உலகமே என்னை படித்து பேசினேன் தேவி என்று எவ்வளவோ நீங்களை எடுத்துக்கும் என்னை விலை கூறச் சொன்னால் வழி தெரியாமல் திகைத்த நான் இரு பேர்களையும் என் கரங்களிலே பிடித்து காசிமா நகரத்து விதிகளில் ஆடு மாடுகளை விலை கூறுவதைப் போல் மனைவியும் மகனையும் விலையோ விலை விலையோ விலை விலையோ விலை என்று எப்படி விலை கூறினேன்? உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை, உடல் பொருளாவியை கடனுக்கு விற்பது உலகம் அறியாத புதுமை. இந்த உலகம் அறியாத புதுமை உடல் பொருளாவியை
யாருமே விலைக்கு வாங்க முன்வரவில்லை. கடைசியாக காலகண்ட ஐயர் விலைக்கு வாங்கினார். அன்பு மனைவி மகனையும் என் கண்ணுகளை அடித்து இழுத்து சென்றார். அந்த பொருளை பெற்ற நான் தலகத்தில் கொடுத்துவிட்டு பட்டகடன் தீர்ந்து விட்டது என்று நினைத்து மன அமைதியோடு இருந்து என்ன செய்வேன்? நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் வென்றே ஒன்று மல்ல சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம் அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் வென்றே ஒன்று மல்ல சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் வென்றே ஒன்று மல்ல சாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஹரிச்சந்திரா, உன்னோடு 48 நாள் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். எனக்கு தரப்போகிறாய் 16,000 பொன் கொடுத்தாருடைய இல்லை என்றால் அந்த பொருளை மணிவரைக்கு கொடுக்க மாட்டேன், நான் வைத்துக் கொள்வேன் என்றார். இனிமேல் என்னிடம் என்ன இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்றேன். ஏனில்லை, நீ இருக்கிறாய் அல்லவா, உன்னை விட்டுக் கொடுக்கலாம் அல்லவா என்றார். என்னை நான் மறந்து விட்டேன் என்று சொல்லி இந்த பாவியாகிறான். என்னை நானே விலை கூறி சென்றேன். கல்குடம் சுமக்க வைத்தார், தவறை கீழே விழுந்தது, காலால் எட்டி உதைத்தார், இறந்த கன்றை அறுக்க செய்தார்.
பார்க்கும் பொழுது கத்தியானது கையிலே எடுத்து ரத்தப்படுவதை பார்த்தார். ஹரிச்சந்திரா, உனக்கு இந்த வீட்டு வேலை சரிப்படாது. நான் காக்கின்ற மயானம் ஒன்று இருக்கிறது. அங்கு போ. வருகின்ற தினம் ஒன்றிற்கு கால்பணம், ஒரு பல துண்டு, வாய்க்கரிசி 3 வாங்கி கால்பணம் துண்டை எனக்கு அனுப்பி வை. வாய்க்கரிசி மட்டும் உனது புசிப்பிற்கு வைத்துக் கொள் என்றார். நாடாண்ட மன்ன நிலைமையை பார்த்தாயா? அரண்மனையிலே அறுசுவை உணவு உண்ட நாள் மயானத்திலே பிணத்தின் மேல் போடப்படுகின்ற வாய்க்கரிசி உண்டு வாழப் போகிறேன். எஜமானிட்டு கட்டளைப்படி மயானத்தை காக்க புறப்படுகிறேன். இறைவா, மயானத்தை காக்க புறப்படுகிறேன். மயானம் எங்கிருக்கிறது தெரியவில்லை. அது ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அதுதான் மயானம்
ஆனந்தமாக இருக்கிற நினைக்கிறேன். வீட்டத்தில் சிம்மாசனத்திலே அமர்ந்த 56 தேசத்தையும் ஆட்சி புரிந்தனர். இந்த மயானத்தில் வந்து இந்த பலனற்ற பாடை கம்புகள் அமர்ந்து பிணங்களை சுத்தரிக்க வேண்டியிருக்கிறது. வந்தாய், ஏன் எனக்கு இந்த நிலை இறைவா? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவா நீ வந்த துன்ப நிலை. ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவா நீ வந்த துன்ப நிலை. ஏன் எனக்கு இந்த நிலை? இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆண்டவா, இந்த இடத்தை பார்த்தாயா? ஆண்டான் அடிமை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேரம் பேசும் மனிதர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த இடத்திற்கு வந்துவிட்டால் ஒரு மனிதனுக்கு 6 அடி நிலம்தான் சொந்தம். அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும்? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் என்று ஒற்றுமையோடு வாழ வேண்டும். அது இல்லாமல் அகந்தை பிடித்து அதிகார போக்கு நடத்தி என்னவெல்லாம் ஆட்டமாடி இறுதியிலே இந்த மண்ணுக்கு வந்து ஒருபடி சாம்பலாகி விடுகிறான் மனிதன். அப்பேற்பட்ட மனிதன் ஆடும் ஆட்டங்கள் என்னென்ன? ஊருக்கு வெளியே சுடுகாடு, அங்கே ஒவ்வொருவருக்கும் தனி வீடு. மனிதனுக்கு ஒவ்வொருவருக்கும் மாட மாளிகை கூட கோபுரங்கள் கட்டி வாழுகிறான். அவன் கட்டிய மாளிகையில் அவன் செத்து விட்டான். அவன் கட்டிய மாளிகையில் அவனுக்கு இடமில்லை. குடிசை வீட்டில் வாழுகிறான். அந்த குடிசை வீடிலும் இருக்கும் பொழுதும் அவன் இறந்து விட்டான். அவன் கட்டிய குடிசையிலும் அவனுக்கு இடமில்லை. பிறகு எங்கே இருக்கிறது? ஊருக்கு வெளியே சுடுகாடு, அங்கே ஒருவருக்கும் அறிவீடு.
துள்ளாடு ஒவ்வொருவருக்கும் தனி வீடு வெளியே முருகாடு அங்கே ஒவ்வொருவருக்கும் தனி வீடு யாருக்கு கிடைக்கும் அந்த வீடு அனைவருக்கும் சமதி ஊருக்கு வெளியே முருகாடு அங்கே ஒவ்வொருவருக்கும் தனி வீடு ஒவ்வொருவருக்கும் தனி வீடு பணத்தை சுமப்பவன் வருகின்றான். பணம் பணம் என்று பணத்துக்காக அலைகின்ற மனிதன் எல்லாம் சம்பாதித்த பணத்தை அங்கேயே விட்டுவிட்டு ஒன்றுமே இல்லாமல் எப்படி பிறந்தோமோ அதை போல் மீண்டும் இந்த இடத்திற்கு வரும்பொழுது அதே நிலைதான் மனிதனுக்கு. அப்பேற்பட்ட மனிதனுக்கு இந்த இடத்தை உருக்கு வெளியே சுடுகாடு அங்கே ஒவ்வொருவருக்கும் தனி வீடு யாருக்கு கிடைக்கும் அந்த எலி வீடு இதுதான் அனைவருக்கும் சமவீடு சமவீடு சமவீடு. ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் என்று என் வாழ்க்கை வரலாறு எத்தனையோ தெய்வீக சிந்தனை உள்ள மனிதர்கள் மறைக்கப்படும் இறைவன் அந்த பேய்களை வைத்து என் கதையை கேட்டிருக்கிறான். பேய்களிடத்தில் தான் என் கதையை சொல்ல வேண்டும் என கருதியிருந்தால் அதையும் சொல்லுகிறேன். கவனமாக கேளுங்கள். பிறந்தது இந்த மண்ணில் பிறந்தது மண்ணில் இறப்பதற்கென்றே பேசிடும். பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடணும். பிறந்தது மண்ணில் இறப்பதற்கென்றே பேசிடும். பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடணும்.
நம்பிக்கையாக நிறுத்தி என்னை வாழ்விப்பாயே இறைவா வாழ்விப்பாய். யார் போய் சொல்லுவார் யார் போய் சொல்லுவார் ஏழை மறந்தும் வேலை அதனிடம் யார் போய் சொல்லுவார் சொல்லுவார். இந்த ஏழை பருது வேலை அரணிடம் யார் போய் சொல்லுவார் இதுதான் நீ செய்த தர்மமா இறைவா? இசையுதே தர்மமா இசையுதே தர்மமா இசையுதே தர்மமா. ஆற்று வெள்ளம் பெருமை வந்து பேசிய வெள்ளமும் ஒருவனையுடன் தல்லரபுகள் அறி சந்திர பெயர் வல்லல் வல்லுரை அயன் மன்னர் மன்னரே எனது ராஜாக்கள் அங்கம் பங்கம் கலிங்கம் குருவிந்தம் குப்புறம் கோசலம் புராணம் மூடமதி வெஞ்சயம் கொல்லம் மேற்பாளம் நடனம் லிங்கனம் கேகேயம் கேரளம் பல்லவம் சிந்து சீனம் சோனகம் திராவிடமும் திருபமும் சுந்தரமும் தீர்க்கமும் சோழயபுரம் மங்காளம் சிங்களம் கம்பீரம் பிராதகம் மாடோபுரம் பொங்காசம் மலையாளம் காம்போசம் காந்தாரம் பாண்டியம் பாஞ்சாலம் கிடாரம் வடபிரதேசம் தென்பிரதேசம் மத்தவகண்டம் அயோத்தி என்ற நாட்டை நான் ஆண்டதும் பெற்றெடுத்தார் 22 பெற்றெடுத்து அசிவினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசம் திருவாதிரை வடமூசம் பூசம் ஆயில்யம் மகம் மூலபத்திரம் அஸ்தம் சித்திரை சுமாதி அனுசம் கேட்டை மூலம் புராணபத்திராடம் திருவோணம் அபித்தம் சதயம் புரட்டாதி புத்திரட்டாதி ரேவதி என்று 27 பெண்களுக்கு அமைத்து நாகூர் வேலையும் பொழுதர் வண்ணமாக வளர்த்து பெண்கள் தக்க வரும் வந்தவுடனே 16 கலையுடைய சந்திரனை அழைத்து 27 மாதங்களையும் மனம் செய்து கொடுத்து ஏகமோகமாக இல்லாமடத்த கிடவது என்று சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். சந்திரன் இருப்பிடம் சென்றவுடனே அழகிலே சிறந்த ரோகிணியோடு மாத்திரம் மின்பட்டு வந்ததால் மற்ற 26 மாதங்களும் மனம் வருந்தி தந்தையை தக்க இடத்திலே வந்து வருகிற தக்கரவன் பார்த்தான்.
என்னுடைய வார்த்தையை மீறினது காரணத்தினால் இப்பொழுது பூராக்கரைகளில் ஈரமாக போகட்டும் என்று சாபமிட்டாரே. சாபமிட்டவரே சந்திரன் சோரசக்கலைகள் அத்தனையும் இழந்து இருளில் மூழ்கினான். இருளுவதை கண்ட மாதர்கள் மனம் பரந்தி தந்தையாகி தக்கினத்தில் வந்து வருகிற தக்கணமன் பார்த்தான். மக்கள் மீது இரக்கம் கொண்டு இனி ஒரு பக்கம் கலைகள் தேயவும் மறுபக்கம் கலைகள் வளரவும் என்று சாப விமோசனம் கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தாரே. ஜெகதீசாய பேர் வருவமா சாபமிட்ட காலத்தினால் பூலோகத்தில் 12 ஆண்டுகள் மழையில்லாமல் வெப்பம் அதிகரித்து சந்திர மண்டலத்தை அளாவ சந்திரன் சகிக்காது எங்கும் நீராட ஜலமில்லாதால் தன் பத்திரிமார்கள் 27 வருடம் வரைத்து பூலோகம் வந்தார். பூலோகத்தில் கவுதமரிசிகள் நீராடக்கூடிய திருக்குளத்தில் ஜலம் நிறைந்திருப்பதை பார்த்து தானும் மாதர்களும் நீராடி சந்திர மண்டலம் சென்றார்களே. மறுநாள் காலையிலே கவுதமரானவ திருக்குளத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது அங்கே கனிந்த புஷ்பங்களும் உதிர்ந்த ரோமங்களும் நீரணைத்தும் மஞ்சள் நிறமாக இருப்பதை பார்த்து கோபமுற்று இந்த திருக்குளத்தில் யாரோ நீராடி சென்றிருக்கிறார்கள். இது என்ன என்று இந்த திருக்குளத்தில் ஆண்கள் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆண்களாகவும் போல் கிடப்பது என்று சாபமிட்டாரே. சாபத்தை அறியாத சந்திரன் மறுநாள் காலையில் தன் பக்திமார்கள் 27 பேர் அழைத்து வந்து அந்த குளத்தின் கரையில் நிறுத்திவிட்டு முதலில் தான் மட்டும் இறங்கி நீராடி மூழ்கி எழுந்தான். மூழ்கி எழுந்த சந்திரன் அழகிய பெண்ணுருவாக மாறி கிடைக்கு வர பெண்கள் கண்டு மனம் மருந்தி ஸ்ரீமன் நாராயணன் நோக்கி தவம் செய்ய தவத்திற்கு இறங்கிய மகாவிஷ்ணுவானவர் அங்கு வந்து பெண்ணுருவாய் என்ற சந்திரனை பார்த்து அவனிடத்தில் கொஞ்சி பேசி மறைமுகமான சோழை வளத்தில் அழைத்து போய் கூட கூடியவனாக மகா பாதகனாகிய நான் குழந்தையை என்னை தருகிற கிடத்திவிட்டு பெண்ணுருவாய் என்ற சந்திரனை மீண்டும் திருக்குளத்தில் மூழ்கும்படி செய்து சுயமுறை கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார். அந்த வனத்தில் வசிக்கின்ற கௌதமரை அழைத்து குழந்தையாகி என்னை கொடுத்து இவன் மகா சத்தியவந்தன் தந்தாரம் என்று பிரதாரம் வச்சிக்க மாட்டான், மெய் என்று பொய் சொல்ல மாட்டான், 56 தேசத்தையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக வருவான், திருச்சக்கர சிவகத்துக்கு வருவான். அவனிடத்தில் இவனை கொடு என்று உத்தரவு செய்து இவன் அறியாகி எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடுகிறார். இவனுக்கு ஹரிச்சந்திரன் என்று பெயரை கிடைக்கும்படி சொல்லி சென்ற பிறகு நான் இழந்தேன். குழந்தையாகி என்னை கொடுக்க நான் ஒரு அணியும் முதல் வண்ணமாக வளர்த்து எனக்கு தக்க வரும் அந்த உடனே 56 தேசத்தையும் அபிஷேகம் செய்து வைத்து என்னை வளர்த்த எனது வளர்ப்பு தந்தையாகிய திருச்செங்கமும் சொர்க்க பதவி அடைந்தார். நான் நாட்டை நீதியோடு ஆண்டு வருவதற்கு பலத்திலே செங்கோல் பிடித்தாரும் போய் சபம் சுடுகோல் பிடிக்க வைத்தாய் செய்வதே நான் நாட்டை நீதியோடு ஆண்டு வருகிறேன். இரண்டு ஆத்திரவாசிகள் வந்தார்கள். எங்கெங்கு சென்றீர்கள், என்ன விசேஷம் என்று என கேட்டேன். கண்ணமாபுரிகளே மனிதர்கள் சந்திரபதி மாலை சூடும் மங்கையான சொல்ல அதே சமயம் சுயவர ஓடையும் வந்து சேர்ந்தது. உடனே ரதத்தை சுத்தப்படுத்தி கண்ணமாபுரி புறப்பட்டு சென்று செல்லும் வழியிலே காளிகதவின் ஆலயத்தை கண்ணுட்டே விட்டிறங்கி நாகவிலை தொழிலிறங்கி அங்கிராசன முத்தேரை நோக்குதல் முடிவேந்தன் கருணை விழி இமைகள் காக்க கத்தேரும் கற்பனையும் கற்கனையும் கற்சிலையும் கல்வி முன்னேன் பொற்றேரும் பொற்கனையும் பொற்சிலையாய் ஒளிந்ததனோ. அம்மா காளிகதவி முன்னத்தில் கண்ணாக இருந்த தேர் குதிரை வில் அன்பு நான்கும் இப்போது என் கண்களுக்கு பொன்னுருவாக தெரிய காரணம் என்னவென்று கேட்டேன். அதை ஹரிச்சந்திரா, உனது மூதாது ஒருவனான வர்ணனானவன் இந்த தேர் குதிரை வில் அன்பு நான்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இதை கல்லாக சமைத்து இது யாருடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிகிறதோ அவனுக்கு கொடு என்று சொல்லி சென்றான். இது உன்னுடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிந்தபடுகிறார், இதை நீயே எடுத்துச் செல் என்று சொல்லி அனுப்பிய காளி
ஈசா இரு தருவமா ஜெகதீசா என் பேர் வரமா ஈசா இரு தருவமா தேர்வை ஏறி கண்ணமாவடி புறப்பட்டு சென்று சுயவர மண்டபத்தை அடைந்து எனக்குரிய ஆசிரத்தில் அமர்ந்திருந்தேன். சந்திரமதியானவள் என் கரத்தில் மாலை ஏந்தி என் முன் நோக்கி வர உற்று நோக்கி பார்த்தேன். அவள் கரத்திலே மாங்கல்யம் பலி 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 உடனே எனக்கு கோபம் வந்து மதுரைய மன்னனை அழைத்து, மன்னா, ஏற்கனவே திருமணம் முடித்துக் கொடுத்த இமாதுக்கு மீண்டும் சுயவரம் வைத்திருப்பது எங்களை எல்லாம் அவமானப்படுத்தவா என்று கேட்டேன். உடனே மதுரைய மன்னன் மற்ற தேசத்தரசர்களை பார்த்து, இந்த ஹரிச்சந்திர மன்னன் என் மகள்களத்தில் மாங்கல்யம் இருப்பதாக கூறுகின்றானே, உங்களுக்கு எல்லாம் தெரிகிறதா என கேட்க மற்ற தேசத்தரசர்கள் எல்லாம் என்னை பார்த்து நகைத்தார்கள். ஆகாயத்தை நோக்கி அசிரி தோன்றி, அடே ஹரிச்சந்திரா, இவள் பிறக்கும் பொழுது மாங்கல்யத்தோடு பிறந்தவள். இந்த மாங்கல்யம் யாருடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிகிறதோ அவன் தான் இவளை மணக்கத் தகுந்தவன். இது உன்னுடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிந்தபடியினால் நீயே மனம் செய்து கொள், சந்தேகப்பட வேண்டாம் என்று சொல்ல, நான் ஆனந்த சந்தோஷத்தோடு சந்திரமதியை மாலை சூடி கோசல நாட்டுக்கிளைக்கு சென்று நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த காலத்தில் எனக்கோ ஆண்மகனை ஆண்மகன் பிறந்து விட்டான் என்று 7 நாட்கள் களஞ்சியத்தை திறந்து வைத்து அள்ளி செல்லுங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி மேலும் வேதபராயணங்கள் போதி நான் பெற்ற என் மகனுக்கு யோகிதாசன் தேவதாசன் என்று பெயரிட்டு அழைத்த புத்திரனை மறந்தேன். ஆதியிலும் அடிமைகள், ஜாதியிலும் அடிமைகள், பாலினால் அடிமையாய் மயானத்திலே வந்து பரிதவிக்க முடிவை கொடுத்து விட்டாய் இறைவா, என்ன செய்வேன்? ஆதியிலும் அடிமையல்ல, ஆதியிலும் அடிமையல்ல, ஆதியிலும் அடிமையல்ல, சாதியிலும் அடிமையல்ல, ஆதியிலும் அடிமையல்ல, சாதியிலும் அடிமையல்ல, பாதியில் அடிமையாய் நான் என்ன செய்வேன்? பாதியில் அடிமையாய் நான் என்ன செய்வேன்? ஆதியில் அடிமையாகிறேன், நான் என்ன செய்வேன்? ஆதியில் அடிமையாகிறேன். ஒட்டகங்கள் மேலில் ஏறி பட்டணங்கள் சுற்றி வந்தேன். ஒட்டகங்கள் மீதிலறி பட்டணங்கள் சுற்றி வந்தேன். பட்டணங்கள் சுற்றி வந்தேன். ஒட்டகங்கள் மேலில் ஏறி பட்டணங்கள் சுற்றி வந்தேன். பாடமர பரணிலே நான் என்ன செய்வேன்? பாடமர பரணிலே நான் என்ன செய்வேன்? பாடமர பரணிலே நான்
நாங்கள் பாவத்தை விட்டு புண்ணியவனாக வந்துவிட்டோம். உங்கள் கீர்த்தி ஓங்குக, சத்தியம் நிலைக்கட்டும். கீர்த்தி சத்தியம் ஆண்டவா, எனது மயானத்திற்கு வந்தவன் எனது அன்பர்கள் சத்திய கீர்த்தியை மறந்து விட்டேன். ஆனால் இறைவன் நினைவுக்கு கொண்டு வந்து விட்டான். என்ன செய்வேன்? சத்திய கீர்த்தியை எப்போது காணப்போகிறேன்? எப்படி காணப்போகிறேன்? இறைவா, எப்படி காண்பேன்? பச்சை கிளியான பறந்தே நான் தேடுவேன். பச்சை கிளியான பரதேவும் தேடுவேன். பாடி வரும் தென்றல் தேனே ஓடுதே. பச்சை கிளியான பறந்தே நான் தேடுவேன். பாடி வரும் தென்றல் தேனே ஓடுதே. என்ற இடம் தானே சிந்தை வாழலானே. இடம் தானே சிந்தை வாழலானே. ஏறி சொல்ல யாரும் ஒரு சொல்ல யாராய் கண்ணை இரண்டும் என்று உன்னை கண்டு கேட்குமோ. காலம் இனிமே அனைத்தாய் ஒன்று சேர்க்குமோ. கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு கேட்குமோ. இடம் யாவும் இதழ் போல தோன்றே. அன்று சொன்ன வார்த்தை அதை போல மோதுதே. இடம் யாவும் நிழல் போல தோன்றுவேன். அன்று சொன்ன வார்த்தை அலை போல பாடுவேன். இடம் யாவும் இதழ் போல தோன்றே. அன்று சொன்ன வார்த்தை அதை போல மோதுதே. மன்னன் நான் இங்கே, மந்திரி எங்கே? மன்னன் இங்கே, மந்திரி எங்கே? காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே? கண்களே இரண்டும் என்று உன்னை கண்டு வேதோ. காலம் இனிமே நம்மை கொண்டாட